Okay, good to see you all in the fifth sessionல நம்ம விதமாக மீட் பண்ணும்படி இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். It's really great, really amazing. So the effort that we are taking is, or the effort I am taking here is to take us all to the Mount Everest. And the Mount Everest-க்கு மேல கொண்டு போய் விடுறதுக்கு தான் முயற்சி ஆக்சுவலா. ஒரு so that we can get a panoramic view of Christian life, a panoramic view of what Christian life means. அல்லது தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற இந்த பெரிய காரியத்தை அல்லது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியத்தை, மேன்மையை ஒரு பேனராமிக் வியூ மாதிரி கிடைக்கிறதுக்காக அந்த மவுண்ட் எவரெஸ்ட்ல கொண்டு போறதுதான் எஃபர்ட். இது என்னாலே முடியாது, ஒருத்தராலே முடியாது. So God himself has to do that. The Holy Spirit of God has to do that. அதுதான் லாஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணதுல இருந்து that was my intense burden, because it is a very, very difficult task to climb up there unless God takes us there. So அந்த ஜெபத்தோட கூட காணப்படுவோம். அப்படி நான் சொல்றதுனால இந்த சாவரனிட்டி ஆஃப் காட் அந்த நான் காம்ப்ளிகேட் பண்றேனான்னு சொல்லி யோசித்து பார்க்குறேன். பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி காம்ப்ளிகேட்டிங். நீங்க பார்த்தீங்கன்னா the word of God is for the simple people. or நீங்க திருச்சபையை பார்த்தாலுமே எல்லாமே என்ன சொல்றது, இந்த இயேசு சொல்வார்ல லூக்கா 10வது அதிகாரத்துல, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களாகிய இவர்களுக்கு வெளிப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி. ஸோ பாலகர்னா அந்த இடத்துல பேதைகள்னு தான் அர்த்தம். So in fact the Bible or the teachings of the Bible are for the fools, or முட்டாள்களுக்கு தான் அது. அதனால let me not complicate and let us not complicate. So I think director நிறைய பேசாம with this small introduction we will continue and complete the definition on sovereignty of God. I think last phrase அல்லது அந்த லாஸ்ட் செக்ஷன் நம்ம விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். திரும்பி ஒருக்கா நான் வாசிக்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம்ட்டு? Nor is violence offered to the will of the creatures. Exactly. Yeah. So God from all eternity did by the most wise and holy counsel of his own will. நம்ம இப்படி படிக்கிறதுனால அருமையானவர்களே, அந்த வேர்ட் ஆல் போட்டிருக்குல்ல, God from all eternity did by the most wise and holy counsel of his will. All இல்ல, அடுத்தது freely and unchangeably ordain whatsoever come to pass. அப்படிங்கிறதுல you can fill in anything, whatsoever come to pass. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்லும் போது I definitely need to include a quotation from R.C. Sproul. There is, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த sovereignty of God சம்பந்தமா பேசும்போது ஒரு கோட், ஒரு ஃபேமஸ் கோட், very simple, you can remember it. God has no maverick molecule. அப்படின்னா நம்ம தங்கியிருக்கிற அறையில எங்கேயாவது நம்முடைய வீட்டுல நம்ம காலையில சூரிய வெளிச்சம் வரும்போது ஜன்னலை திறக்கும் போது ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா there will be innumerable dusts
டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். சாதாரணமா தெரியாது, அந்த சூரிய வெளிச்சத்தில் தெரியும் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ். அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் உள்ளேயே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து மாலிக்யூல். மாலிக்யூல் which is not visible. கொரோனா வைரஸே விசிபிள் கிடையாது. ஸோ there are innumerable molecules within these dust particles. அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ்ல ஒரு மாலிக்யூல் கூட தேவனாகிய கர்த்தருடைய, காட் ஆஃப் த பைபிளுடைய கட்டுப்பாட்டை இழந்து செல்லாது அப்படின்னு சொல்றாரு. செல்ல முடியாது. That is the sovereignty of God in brief. So ஒரு சிலர் நினைக்கக்கூட, இந்த ஏன் சொல்றேன்னா இந்த டெஃபினிஷனை பார்க்கும்போது only the things that are written in the word of God or the things that are happening in the life of the children of God அப்படி கிடையாது. Everything, including the smallest of the smallest molecule. So ஆனா இது எல்லா காரியத்தையும் ஒரு பர்டிகுலர் அசைன்மெண்ட்ல அவர் வந்து அது குவியலாக குவித்து அல்லது ஃபோக்கஸ் பண்ணி நடத்துறாரு. So God is running this world with one particular purpose. அதுக்கு நேராக தான் நாம போறோம். So God from all eternity did by the most wise and holy counsel of his own will freely, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்சஸ் பேசேஜஸ் படிச்சோம், ரோமன்ஸ் 9:15-18, and unchangeably ordain, ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப முக்கியம், ordain whatsoever come to pass. ஓகே, அடுத்த செக்ஷன் இப்போ கியர் சேஞ்ச் ஆகுது. So as thereby neither is God the author of sin, nor is violence offered to the will of the creature. So okay, அடுத்த phrase-க்கு நம்ம போறோம். Nor is the liberty or contingency of the second causes taken away, but rather established. So அவருடைய படைப்புகளாகிய மனிதனுடைய சாய்ஸ் அல்லது மனிதனுடைய சித்தத்தினுடைய சுதந்திரம், அதுல அவர் வந்து வன்முறை தலையீடு செய்கிறவர் அல்ல. God does not violently, நல்ல அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், God does not violently interfere in the will of the creature, but he is sovereign over that. அதுதான் ரொம்ப முக்கியம், அது நம்ம விட்டுறக்கூடாது. சித்தத்தின் சுதந்திரம் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா இங்க வந்து ஆண்டோடைய சாவரனிட்டி இல்லையா, இருக்குது. அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய காரியம். ஸோ இதுதான் நான் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னொரு குரூப்புக்கும் நான் சைமல்டேனியஸா இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன், பட் ஆனா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். வேதாகமத்திலே 2 பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். பாரடாக்சிக்கல் அப்படின்னா அர்த்தம் என்ன? முரண்பாடு போல தோன்றும் ஆனால் முரண்பாடு அல்ல. என்னது அது? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் அதுக்கு தமிழ் மீனிங் சரியா டிக்ஷனரியில பார்த்தேன். பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா முரண்பாடு போல தோன்றுகிற மெய்யுரை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே ட்ரூத், ஆனா ரெண்டும் முரண்பாடு போல தோணும், ஆனா முரண்பாடு கிடையாது. ரெண்டுமே ட்ரூத் தான். ஸோ அந்த ட்ரூத் ரெண்டையுமே நாம் அப்படியே எடுத்துக்கணும். ஸோ தேவனாய கர்த்தர் ராஜாவினுடைய இருதய சிந்தனைகளுக்கு மேலே சாவரேன். நான் பார்த்தோம், வாஸ்தவம் நினைக்கிறேன். ராஜாவினுடைய அந்த இருதயத்தை நீர்க்கால்களை திருப்புவது போல தேவன் திருப்புகிறார். God is sovereign over the thought process of a king, not a particular king. Every king, every president, every prime minister. Okay, but at the same time he is not offering violence to the will of the creature.
How is it possible? We don't understand. We can't understand. But we need to understand. We need to believe, because both of the truths are in the scripture. Okay, அது paradoxical மாதிரி தெரிகிற அடுத்த ஸ்டேட்மெண்ட், not only violence offered to the will of the creatures, nor is the liberty or contingency of second causes taken away, but rather established. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். செகண்ட் காசஸ்னா அகெயின் the primary cause is God for everything. For everything, the primary cause is God. And the secondary cause அப்படின்னு சொல்லுகிற அந்த மனுஷனோ அல்லது வேற பொருட்களோ அல்லது சம்பவங்களோ அல்லது நேச்சுரல் கலாமிட்டியோ, அந்த காரியங்கள் மெயினா இங்க வந்து நம்ம மனிதர்கள், அதுதான் நம்ம பார்க்கிறோம். செகண்ட் காசஸ், அந்த கிரீச்சர்ஸ், மனிதர்களுடைய அவங்களுடைய அந்த எண்ணங்கள் அல்லது அவங்களுடைய அந்த லிபர்ட்டி, அவங்களுடைய அந்த ஃப்ரீடம், அதை வந்து எடுத்து போடல, மாறாக அதை வந்து கன்ஃபார்ம் பண்றது, அல்லது அதை உறுதிப்படுத்துகிறது. இந்த அந்த ரெலவென்ட் வேர்சஸ் நம்ம படிச்சோம்னா அந்த காரியம் நல்லா விளங்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 19:11. இயேசு பிலாத்துவை பார்த்து சொல்லுகிற காரியம், அவருடைய சிலுவையில் அறையப்படுகிற அந்த தீர்ப்பை அவன் சொன்ன போது, அல்லது அந்த சம்பவத்திலே இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அடுத்த பிரைஸ் மெயினா நம்ம இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். சோ இதுல என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, யூதாஸ்காரியோத்தை பத்தி சொல்லும். யூதாஸ்காரியோத்து தேவனாகிய கர்த்தருடைய முன்னறிவின்படி, முன் குறித்தலின்படி, அந்த வேர்டும் இருக்குது ஆக்சுவலா, முன் குறித்தலின்படிதான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலையும் 4வது அதிகாரத்திலையும் வாசித்த அந்த பேசேஜஸ் அடிப்படையில தான் நான் சொல்றேன். சோ யூதாஸ்காரியோத்து அந்த தேவனாகிய கர்த்தருடைய முன் அறிவின்படியும் முன் குறித்தலின்படியும் எழுதியிருக்கிறபடியும் தான் இயேசுவை, தேவனுடைய குமாரனை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உள்ளவரை அநியாயமாக பிலாத்துடைய கரத்திலே அல்லது புறஜாதிகளுடைய கையிலே அவன் ஒப்பு கொடுக்கிறான் அல்லது காட்டி கொடுக்கிறான். ஆனா இந்த வசனம், இந்த ஃப்ரேஸ் என்ன சொல்லுது? உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. ஜூடஸ் இஸ்கரியோத் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் his own sin. அவனுடைய பாவத்திற்கு அவன்தான் பொறுப்பாளி. அவன் பாவ இருதயம் உள்ளவன், பாவம் செய்தான். சோ எழுதியிருக்கிறபடி, திட்டமிட்டபடி, தேவனுடைய நிர்ணயத்தின்படிதான் அவன் செய்தான். ஆனால் அவன் செய்த காரியம், அவன் செய்த அந்த காரியத்தின் மேலே, அது பாவமா இருந்தாலும் அதன் மேலே தேவனுடைய சர்வ ஆளுமை இருக்கிறது. ஆனால் அவன் செய்ததற்கு அவன்தான் காரணம், அல்லது அந்த பாவம் அவனை தான் சாரும் அப்படிங்கிற காரியம். So I think now we have an idea. இப்போ கேள்வி என்னன்னா, again I read quickly. God from all eternity did, by the most wise and holy counsel of his own will, freely and unchangeably ordain whatsoever comes to pass. Yet so, as thereby neither is God the author of sin, nor is violence offered to the will of the creatures, nor is the liberty of or contingency of second causes taken away, but rather established. Okay. இப்போ பிரீஃபா உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அல்லது அந்த கொஸ்டினை கூட நம்ம கேட்டு பார்க்கலாம். என்ன கொஸ்டின்னா, இதுக்கு கீழே
ஐ திங்க் பிபிடியில் இருக்கான்னு தெரியல. Do you agree with this definition அப்படின்னு சொல்லி ஒரு உங்களுடைய நோட்ஸை பார்த்தீங்கன்னா இருக்கும். Do you agree with this definition and believe that God is sovereign in this way? If not, which part of the definition is difficult for you to believe? And அப்படின்னா then what is your stand? What is your belief about that? இந்த விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லது அதாவது தேவனாகிய கர்த்தர் இந்த விதத்திலே சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இது அப்படி இந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறதற்கு ஒவ்வொருத்தருக்கும் லிபர்ட்டி இருக்குது. everybody is having his own or her own liberty to believe. ஆனா வந்து this is very important, this is very very crucial. நம்ம யூஸ்வலா எம்பிடிசி லெசன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசனா படிக்கிற அந்த லெசனுக்கு போறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ now I think you will be getting it. ஸோ இந்த ரெண்டு அந்த ஸ்டெப்ஸ் மூலமா தான் நம்ம அந்த எவரெஸ்ட் சிகரத்துல ஏற முடியும். ஸோ இட் இஸ் வெரி வெரி crucial, very very important. Okay, now it's time to you for some people at least. என்னாச்சு? சைலன்ஸ்னா எல்லாரும் அக்ரி பண்ற மாதிரி தானே? அப்படியா? அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டானோ நான் ஆக்சுவலா என்னன்னா நல்லா யோசித்து பாருங்க. நான் சொன்னதுக்காக அப்படி எடுக்காதீங்க, தயவுசெய்து யோசித்து பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் காட் ஹேஸ் டு பி காட், நாம் கடவுளை கடவுள் என்று சொல்ல வேண்டுமானால் அல்லது கடவுளாக இருக்க வேண்டுமானால் இந்த விதத்திலே அவர் சாவரினாக இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளோ passages அவ்வளவு விளக்கமா நம்ம படிச்சிருக்கிறோம். So if God has to be God, he has to be defined like this way. His sovereignty is like this. So if not, he is not God. True uncle. Yeah. So அதனுடைய மீனிங் வந்து ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல if God is not sovereign and he don't have control, na he cannot be God. He cannot be God. ஸோ அதனால்தான் இதுல வந்து இது படிக்கும்போது there are I have observed various peopleனா believers and ஊழியக்காரங்களுக்கே இத வந்து நம்ம ஃப்ரேஸா நம்ம பார்த்தோம்ல, பார்க்கும்போது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபீல் பண்றத பார்க்க முடியும். அதுக்கு என்னுடைய அப்சர்வேஷன் படி வேற காரணம். பட் விந்தை உணர்வு அல்லது ஆச்சரியத்தை கொடுக்கிற காரியம் என்னன்னா அப்படின்னா ஆர் வி டூயிங் an idol worship, இங்க சொன்னான்னு தெரியல. ஸோ when Moses was in the Sinai மலையில அவன் இருக்கும்போது when he didn't come down for a long time, Aaron made a calf. ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை பண்ணினான். பட் கன்றுக்குட்டியை செஞ்சு முன்னாடி வச்சிருக்கான். பட் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஆக்சுவலா அந்த வேர்ஸ் பார்த்தீங்கன்னா he is saying tomorrow there is going to be a feast for Yahweh. அதுல இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா LORD ஆல் கேபிட்டல்ல போட்டிருக்கோம். அதாவது யாவே
ஈவன் தமிழ் பைபிள்ல கர்த்தர் அப்படின்னு போல்ட் லெட்டர்ஸ்ல இருக்கும். தட் denotes or that indicates that it is a word for Yahweh. So அவன் சொல்றது Yahweh is in front of you. Yahweh யெகோவா தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். But Yahweh is not there. யெகோவாக்கு பிரியமில்லாத அல்லது அவர் வெறுக்கிற அருவருக்கிற காரியம் தான் முன்னால இருக்குது. So many of the churches are, I think, I'm afraid they are doing that mistake maybe. So ஒரு விதமாக சொன்னாரு, இதை பேஸ் பண்ணி தான், இந்த டெஃபினிஷனை பேஸ் பண்ணி, if people are not believing this, we are living in an age of practical atheism. So in fact we are denying God. Okay, I think ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். So if any other want to say anything, any other reflections? Because இதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். மேஜர் லீப். இதை எந்த கான்டெக்ட்ல நம்ம கொண்டு வரோங்கிறத தயவு செய்து விட்டுறாதீங்க. ஸோ அகெயின் ஐ சே these are all like pieces of puzzle. நமக்கு முன்னாடி மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது, அல்லது நமக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் இருக்குது, அண்ட் நமக்கு முன்னாடி நிறைய பீசஸ் ஆஃப் பசில் அந்த பீசஸ் இருக்குது. பீசஸை ஒன்றாக இணைக்கும் போது அந்த சில பசில் கேம்ல பின்னாடி நம்பர் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ ஃபெயின்ட்லி ரிமெம்பர். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் foremost puzzle piece that you need to carefully place at the right place. This is the first thing. So இதை மிஸ் பண்ணோன்னா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அண்ட் ரெண்டாவது, இந்த பசிலை நீங்களே முடிக்கணும்னு சொல்லி எப்படி முடிப்பீங்கன்னு பார்க்கறதுக்கு ஐ எம் சோ மச் enthusiastic. நீங்க எப்படி முடிக்க போறீங்கன்னு சொல்லி. அதனால யாரா I'm thankful to God for all of you, because எல்லாருமே இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் இல்லைன்னா please help, because continuity is very important. So sovereignty எந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கிறோம்னா God's mission, the mission of God. Sovereignty வந்து the sum of God's mission. ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லும்போது it's a set of tasks or a set of assignments, but single assignment. நல்லா கவனிச்சுக்கோங்க. It's a set of assignments. இதுல வந்து பார்வோன் செய்த வேலையும் இருக்குது, நாம செய்யற வேலையும் இருக்குது, நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லா இண்டிவிஜுவல்ஸும் செய்யற எல்லா வேலைகளின் மேலேயும் அவர் சர்வ ஆளுமையுடையவராக இருந்து அது எல்லாத்தையும் ஒரே அசைன்மெண்டா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறார். there is only one assignment in which everything is intertwined. Okay, I think வேற ஏதோ இருந்ததுன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி கூட நம்ம பண்ணலாம். I think we will go to the next section, next unit. Next unit வந்து God has a particular assignment, or he is into a set of tasks, and he is doing it with a great passion, great vision. So அந்த three teachers case study உங்களுக்கு முன்னால வரட்டும். So ABC, C teacher. So C teacher is a person who works with a passion. The C teacher works from his or her heart. So the question is, இது வந்து நீங்க first MPTC first lesson படிச்சது தான். So இதுல I definitely need your interaction. So what is that singly supreme motivating factor that motivates God to whatever he does? அல்லது நம்ம எப்படி படிச்சோம்னா, why God does whatever he does. தேவன் தாம் செய்பவற்றை எல்லாவற்றையும் ஏன் செய்கிறார்? ஆக்சுவலா அந்த 3 டீச்சர்ஸ் படிக்கும்போது அந்த
அதையும் படிச்சோம்னு நினைக்கிறேன். The first A teacher is the teacher who works from the sphere of his hand. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா what to do. But second B teacher வந்து the B teacher works from the sphere of his head or thinking, or he asks the question always how to do things. But the C teacher who works from the sphere of the heart, he always asks a very vital question, why I do what I do. So அந்த காரியத்தையும் மனசுல வச்சு why God does what he does, அந்த காரியம் டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதோட அதை நீங்க படிச்சு இப்ப ரொம்ப நாள் ஆயிருக்கலாம் அல்லது கொஞ்ச நாள் ஆயிருக்கலாம். how did it really impact you? அது எந்த அளவுக்கு உங்களை இம்பாக்ட் பண்ணி இருக்குது, அல்லது அது வந்து 1000 டீச்சிங்ஸ் நான் கேட்கிறேன் சர்ச்ல, 1000 டீச்சிங்ஸ் நான் ரீட் பண்றேன், அதுல 1001 அப்படி நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்களா, இல்லாட்டி உண்மையிலே அது வந்து உங்களுடைய மைண்டை வந்து பேஃபில் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி குயிக்கா 1-2 பேர் ஷேர் பண்ணலாமா? Because this is training, interaction has to be there, because even though we are joining online, so praise God. Yeah, சொல்லுங்க. Actually அதான் totally different concept, different view, angle of viewல தான் அந்த glory of God வந்து through the MPTC what impacted me. Actually it was not, we were not able to get it when நம்ம நார்மலா நான் படிக்கும்போது பைபிள் படிக்கும்போது அந்த இது கண்ணுக்கே தெரியல. இட்ஸ் ஹிடன் ஆக்சுவலி. நீங்க சொன்ன போது தான் தென் மேபி அந்த ஆங்கிள் போகும்போது தான் ஆல் ஐசாயா புக் எல்லாமே it shows his glory. Then அதான் purpose of the life, his pleasure, his glory. அதனால as a creation நம்மளை பார்த்து he should be pleasure, he should be the purpose of creation should be complete. All the creations is for his glory. So அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது நம்மளோட லைஃப் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி to be living for his glory ங்கிறத ஆங்கிள் it changed, not for us, not for our salvation also. அப்படி கூட வச்சுக்கலாம். அவரோட பர்பஸ் சர்வ் பண்ணோம். it will be like, not I'm not saying the salvation is more important, not the purpose of life வந்து அவரை மகிமைப்படுத்தும் போது automatically salvation comes. அது அந்த ஆங்கிள் it gave me a different angle. Amazing. Thank you brother, thank you. Okay, thank you. வேற யாரும்? Uncle, I think இது முந்தைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அகெயின் MPTC ட்ரைனர்ஸ் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணும்போது தான் when you answered or இந்த காரியத்தை நீங்க ஷேர் பண்ணும்போது தான் ஆக்சுவலி help me to understand, நம்ம ஈவன் as கிறிஸ்டியன்ஸ் பைபிள் இருந்துச்சு எல்லாம் இவ்வளவு நாள் கேட்டதுக்கு அப்புறமே வந்து I was unable to connect the dots. ஒரு கிளாரிட்டி இல்ல. அல்டிமேட்டா என்ன நடக்குதுன்னு, என்ன ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எண்ட் இல்லாம அன்எண்டடா நின்றுட்டு இருந்துச்சு என்னுடைய கொஸ்டின்ஸ். எவ்ரிதிங் வை கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து I couldn't connect what is happening ன்னு சொல்லிட்டு ஓவராலா பைபிள்ல. பட் I think MPTC helped me to get that clarity and that bigger picture. ஏதோ ஒரு சும்மா ஒரு something is happening, God is doing something இல்லாம there is a purpose, there is a mission, and அதுலயும் clarity why God is doing and what he is doing. அதுல அப்ப once அது understand ஆனதுக்கு அப்புறம் then it helped to understand what is my part in that. Then only it gave a meaning and the whole ஒரு purpose meaning னாலும் சரி, நம்ம பெர்ஸ்பெக்டிவ் எவ்ரிதிங் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி. ரேடிக்கல்னாலும் 360 டிகிரி டர்ன் தான் சொல்லலாம். your Bible meditation, the view of God, the way we interpret the word of God, the way we see ourselves,
and reflect God's word எல்லாமே வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிச்சு. So that's amazing. Yeah, it's completely total change on MPT and the concepts, this topics. Great to hear. Thank you, Garvin. Good. கமெண்ட் பண்ணிருக்காங்க அங்கிள் ஜெமி அமிதானு. It's helpful to understand the God character, his mission over our life and his view over us. Thank you so much in Portugal. Good, great. Thank you. Okay. So இப்போ குட். ஸோ நம்முடைய டைம் லிமிட்டேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம குயிக்காக போகலாம். ஸோ தம்பி கார்வின், கேன் யூ டிஸ்பிளே த வேர்ட் டாக்குமெண்ட், த நெக்ஸ்ட் த விஷன் ஆஃப் காட்னு ஒன்று இருக்கும்ல, அதுல சில மாற்றங்கள். ஆமா, பிடிஎஃப் விஷன். ஓகே, ஆமா. ஸோ அதுல ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்கோம், சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஆமா ஒரு சில வசனங்களை குயிக்கா வாசித்தலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுல நிறைய வசனங்கள், 13 கேள்விகள் அல்லது 14 கேள்விகள், அதற்கு விடை, சாரி, அந்த கேள்விகளுக்கு ஏற்ற, அதாவது why God choose Israel, அந்த செட் ஆஃப் வேர்சஸ்ல நீங்க ஃபெமிலியர் தான். அது இல்லாம இந்த செகண்ட் பேஜ்ல இப்போ உங்களுக்கு அனுப்பியிருந்த அந்த நோட்ஸ்ல செகண்ட் பேஜ்ல இன்னும் நிறைய வேர்சஸ் இருக்கும். அதையும் நீங்க டைம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்க. அது இல்லாம ஒரு சில வேர்சஸ் நான் படிக்கணும்னு யோசித்தேன். ஒண்ணு வந்து மத்தேயு 6:9, அதுல வந்து இயேசு தாமே அந்த பிரேயர் பண்ண சொல்லி கொடுக்கிறாருல, அதுல ஹாலோவர்ட் பி தை நேம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை நீங்க குயிக்கா நோட் பண்ணிக்கலாம். சங்கீதம் 23:3, சங்கீதம் 23, அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். இதெல்லாம் ஒருவேளை ஜான் பைப்பருடைய அந்த டெய்லி டிவோஷன் யூஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு உள்ள டிவோஷன் மெட்டீரியல்ல இந்த 6-7 வசனங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால அதை ஷேர் பண்ணலாம்னு யோசித்தேன். பட் மேபி அது கூட நீங்க பிறகு ரெஃபர் பண்ணிக்கலாம். தம்முடைய நாமத்தின் என்னை, அதாவது விசுவாசியாகிய என்னை அவர் நீதியின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது எதுக்குன்னா அவருடைய மகிமைக்காக. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அதே மாதிரி சங்கீதம் 25:11, அவர் தமது நாமத்தின் நிமித்தம் என்னுடைய பாவங்களை மன்னித்து. ஸோ அது மாதிரி சிமிலர். ஸோ நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி it is from Genesis to Revelation, everywhere it is there. Only thing நாம அதை முதல்ல பார்க்கல. நானுமே MPTCல தான் அதை பார்த்தேன். To be very frank, உங்களோட சேர்ந்தே இந்த ஃபர்ஸ்ட் லெசன் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய, என்னுடைய மிஷனரி வாழ்க்கையினுடைய அந்த கடைசி கால வாழ்க்கைக்கான உந்து சக்தியை கொடுத்தது அந்த பர்டிகுலர் டாபிக் தான், அந்த பர்டிகுலர் லெசன் தான். ஸோ அந்த பர்டிகுலர் லெசன்ல நான் டுவெல் பண்ண மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண இப்போ தேவனாய கர்த்தர் செய்கிற எல்லாவற்றையுமே அவருடைய மகிமைக்காக செய்கிறாருன்னா, then I began to probe what exactly is he doing. That led me to the study of sovereignty of God. Then the excitement grew, and then I came to that and the panoramic view. அந்த வியூக்கு தான் ஆக்சுவலா நீங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கீங்க. But we will try to go a little higher. அந்த ஆக்சுவலா மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஐ திங்க் 29,000 feet மேல. ஸோ மேபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல ஏறி இருக்கிறோம். We will try to go to the peak so that we all get that panoramic view right. So I'm so excited about that. Okay, so இப்போ ஒரு கேள்வி என்னன்னா,
நம்ம வந்து பைபிள் த ஹோல் பைபிளை ப்ரிசீட்ஸ் ரைட்டிங் மாதிரி எழுதணும்னா ஒரு 4 ஏரா அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்ல. ஐ திங்க் வி ஸ்டடிட் லைக் திஸ். ஜெனிசிஸ் 1ல இருந்து நல்லா கவனிங்க, ஜெனிசிஸ் 1வது அதிகாரத்துல இருந்து 11வது அதிகாரம் வரையிலும் கிரியேஷன் அண்ட் ஃபால். ரெண்டாவது ஏரா வந்து அதாவது ரெண்டாவது செக்மெண்ட் வந்து ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் மல்கியா வரைக்கும், அதாவது ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அது வந்து காட்ஸ் டீலிங்ஸ் வித் ஒன் பர்டிகுலர் மிஷனல் கம்யூனிட்டி, தட் இஸ் இஸ்ரேல். ஸோ 2 செக்மெண்ட் ஆச்சு. 3வது செக்மெண்ட் வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தினது வரைக்கும், அந்த ரெவலேஷன் வரையிலும். ஸோ அதுல வந்து அதுல காட்ஸ் டீலிங்ஸ் வித் ஹிஸ் செகண்ட் மிஷனல் கம்யூனிட்டி, தட் இஸ் சர்ச், திருச்சபை என்கிற அவருடைய 2வது மிஷனல் கம்யூனிட்டி. அதுல நம்ம எல்லாரும் இன்க்ளூடட். ஸோ அதோடு கூட அவருடைய அந்த ஈடுபாடு அதுல நிறைய பார்த்தோம். அவர் வந்து நம்ம பார்க்கிறோம், அவர் ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் அப்படின்னு நிறைய. ஸோ அந்த டீலிங்ஸ்ல why God does whatever he does. இப்போ 1, 2, 3 ஆச்சு. 4வது ஃபைனல் ரெஸ்டோரேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அதுக்கும் நம்ம வெர்சஸ் பார்த்தோம், பேசேஜஸ் வச்சிருக்கிறோம். that everything ends with the climax of God's glory. I think இதுல நிறைய விளக்கம் நமக்கு தேவையில்லை. அகெயின் நம்ம எல்லா வேர்சஸையும் படிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் ஆல்வேஸ் இந்த மாதிரி கேதரிங் எல்லாத்துலயுமே இந்த பர்டிகுலர் வேர்சஸ் எல்லாம் படிக்கணும்னு நினைப்பேன். பட் யூ ஆர் ஆல் ஈக்குவலி எக்ஸைட்டட் ஆர் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், யூ ஆர் வெல் அவேர் ஆஃப் தட். ஸோ அதனால அதை மட்டும் விட்டுட்டு இப்போ 4 எராவா நம்ம பிரிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு எரா கூட்டி இருக்கோம். என்னன்னா பிஃபோர் த கிரியேஷன் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? why God created everything for his glory. Isaiah 43:7. I think by this time this is by heart to you. பட் அதுக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது ஆக்சுவலா அந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையோடு கூட தேவனாகிய கர்த்தருடைய அந்த டீலிங்ஸ்ல பார்க்கும்போது, அந்த அடாப்ஷனை பத்தி படிக்கும்போது இந்த பேசேஜ் படிச்சோம். பட் ஸ்டில் இட் டாக்ஸ் அபவுட் த ஏரா ஆர் த பீரியட் பிஃபோர் த கிரியேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால அந்த ஒரு காரியத்தை ஆட் பண்ணி இருக்கிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 2வது இன்னொரு ஆஸ்பெக்ட் அதுல புதுசா ஆட் பண்ணி இருக்கிறது என்னன்னா, இந்த 5 இப்போ 4 ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கிரியேஷனுக்கு முந்தி உள்ளது அப்படின்னு ஒரு எராவை சேர்த்திருக்கோம் இல்லையா. இந்த 5 ஈராஸ் அல்லது இந்த 5 காலகட்டங்களிலேயும் எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே, அல்லது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் எல்லா சம்பவங்களையும் நாம் இந்த 5 செக்மெண்ட நம்ம பிரித்தாலுமே இந்த 5 செக்மெண்டினுடைய ஓவரால் தீம் என்னன்னா கிரைஸ்ட் தான். அருமையானவர்களே, இன்னொன்னு ஆக்சுவலா நான் இந்த முதல்ல சொல்லணும்னு யோசித்தேன். நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு படி நான் முதல்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து 9 கேள்விகள் நினைக்கிறேன். அந்த 9 கேள்விகள்ல இன்னொரு கேள்வி 10வது கேள்வியா ஒரு கேள்வியை ஆட் பண்ணிக்கிடுங்க. வாட் இஸ் காஸ்பல்? இது எல்லாமே பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல உள்ளது. இதுவும் ரொம்ப முக்கியமானது, பின்னால் நம்ம சேர்ப்போம். ஸோ இப்ப என்னன்னா, கிரைஸ்ட் இஸ் த தீம், அல்லது தேவனாகிய கர்த்தர் தாம் செய்பவற்றை எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக செய்பவர் என்பதை கொஞ்சம் மாத்தி நான் எப்படி சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் தாம் செய்கிற எல்லாவற்றையும் எதற்காக செய்கிறார் என்றால், கிறிஸ்துவிலே தாம் தம்மை மகிமைப்படுத்தும்படியாக.
அது ரொம்ப முக்கியம். Not only his own glory, the glory is seen at the maximum, or the grace or the glory is shown maximum in his son, in his only begotten son Christ. Another thing. So இந்த ஒரு லைனை நீங்க நோட் பண்ணிக்கலாம். God's intention, why God does whatever he does, is that he wants to show man the maximum glory of God in his only begotten son Jesus Christ. So அதுதான் நம்ம எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த கிரைஸ்ட வச்சு அந்த வேர்டிங்ஸ் போட்டிருக்கேன். அது மனப்பாடம் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா that is key. அந்த Christ as the key, only you can open the segments. அந்த Old Testament segments ஆனாலும் சரி, New Testament segment ஆனாலும் சரி, Christ as the key of the glory of God அப்படிதான் திறக்க முடியும். அது எப்படி அந்த வேர்டிங்ஸ் போட்டு, அந்த வேர்டிங்ஸ் இட் செல்ஃப் உங்களுக்கு பெரிய மீனிங்கை கன்வே பண்ணும். ஸோ ஆதி ஆகமத்துக்கு முன்னால அல்லது சிருஷ்டிப்புக்கு முன்னால கிரைஸ்ட எப்படி பார்க்கிறோம்னா, கிரைஸ்ட் ப்ரொபோஸ்ட். எல்லா வேர்டுமே PR தொடங்குற வேர்ட்ஸ். ஸோ அதனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தம்முடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் படைக்கிறதற்கு முன்னதாகவே கிறிஸ்துவை ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. God proposed Christ. So we see Christ as the proposed. Christ proposed. ரெண்டாவது ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து ஆதியாகமம் 11வது அதிகாரம் வரையிலும் Christ promised. Of course அதுல ஒண்ணுதான் மேஜர் ப்ராமிஸ் இருக்குது. 3வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு தெரியும். அங்கதான் முதல் முறையாக ஏதேன் தோட்டத்திலேயே Christ, the pinnacle of the glory அப்படி சொல்லலாம். The Christ pinnacle of the glory was promised. The Christ, the pinnacle of the glory was proposed before the foundation of the world. Christ promised. அடுத்தது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல இருந்து மல்கியா வரையிலும் Christ prophesied. Christ prophesied or Christ proclaimed or Christ projected. எல்லாமே PR தான் தொடங்குது. ஈஸி டு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். அடுத்தது நியூ டெஸ்ட்மெண்ட்ல வரும்போது மேத்யூஸ் காஸ்பல்ல இருந்து ஜூட் வரையிலுமே Christ presented. Christ proposed, Christ promised, Christ prophesied, Christ presented. Actual presentation takes place, and then revelation எப்பயுமே தனியா இருக்குது. The final consummation, அதுல Christ the preeminent. That's the climax. அருமையானவர்களே, ஐ திங்க் இந்த வசனத்தை வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கொலோசையர் 1:18 நான் வாசிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி கிரைஸ்ட் வில் பி ப்ரீஎமினன்ட். அதுக்கு நேராக தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுக்கு நேராக தான் எல்லாத்தையுமே அவர் ஒருங்கிணைத்து கொண்டு இருக்கிறார். கொலோசையர் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். So he is the first fruit of the resurrection. எல்லாவற்றிலும் அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது முதல்வர் அப்படின்னு போட்டாங்க, பிரின்சிபல் அப்படின்னு. பட் இங்கிலீஷ்ல அந்த பியூட்டிஃபுல் வேர்ட் preeminent is very, very important. So Christ is going to be the preeminent king. And இதே வசனத்தை, இதே காரியத்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:22 பார்க்கிறோம். ஸோ ஓகே, அதை நீங்க பிறகு வாசித்துக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ ஈக்குவலி டைனாமிக் வேர்ஸ். இப்போ நம்ம அந்த
ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன செய்து கொண்டிருந்தார் அந்த வசனங்களையும் நம்ம வாசித்திருப்போம். பட் ஸ்டில் அதுல ஒரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். அது புதுசா ஆட் பண்ணி இருக்கிறதுனால பட் ஸ்டில் even though we are aware of it, but we need to எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6 வரைக்கும் வாசிக்கிறேன். If you have the Bible, please open and look at your book. Look at your Bible. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்போ இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது அப்படியே எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக அல்லது எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆகிய நாம் இதை அப்படியே சுவாசிக்கிறோமா? சுவாச பிரமாணம் மாதிரி நான் கேட்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா நான் இங்கதான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் செஷன்ஸ்ல, இனிஷியல் செஷன்ஸ்ல, there are two kinds of people, two kinds of believers, two kinds of servants of God. 2 விதமான விசுவாசிகள் இருக்காங்க, 2 விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். வேதாகமத்திலே சொல்லி இருக்கிற அநேக காரியங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாதவர்களாக, ஏன்னா எதெல்லாம் நம்முடைய அந்த எறும்பு மூளை, குருவி மூளைன்னு கூட சொல்ல முடியாது, இந்த எறும்பு மூளைக்கு எட்டல அப்படின்னா அது எட்டுற மாதிரி they will try to interpret. இது இப்படி இருக்காது இப்படி அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஆனா ஒரு கேட்டகரி இருக்காங்க, அதை அப்படியே அதை என்னால அந்த எறும்பு மூளை அது எட்டாம இருந்தாலும் அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு. சோ அப்படி நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே உலகத்தை அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. 2வது கேள்வி, இந்த வசனத்தின் அடிப்படையில உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை குற்றமில்லாதவர்களாக மாற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்னா, அப்போ குற்றம் அல்லது பாவம் அசுத்தம் ஏதேன் தோட்டத்திலே வரும் என்பதை முன்னதாக கண்டாரா? இப்ப இது இது சாவரனிட்டியோட எப்படி எல்லாமே பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. So there are believers who believe that the plan for God to send his only begotten son Jesus Christ was plan B அப்படின்னு அப்படி விசுவாசிக்கிற அநேக விசுவாசிகள் இருக்கலாம். அவர்களுக்காக நான் பரிதாபதான் படுறேன். சோ வேதம் தெளிவாக சொல்றது, அதுல என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு தெரியல. அதுல we are lowering down the status of God. பாவம் வந்துருச்சு, உடனே ஆண்டவர் கையை பறிஞ்சு ஐயோ பாவம் பண்ணிட்டாங்களே, இனிமே நான் என் மகனை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி. நோ, it's very very clear. Again I read and அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். தமக்கு முன்பாக நாம்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் by name, that is very important. by name நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் Christ was there and அந்த நம்மை அங்க கிறிஸ்துவுக்கு உள்ளே வைத்து எலெக்ட் பண்ணுகிறார். அதுல அந்த தெரிந்து கொண்டபடியே அப்படிங்கிறதுல நீங்க இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்றீங்கன்னா the pure technical term election is used. He elected us in Christ. 5வது வசனம், பிரியமானவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் தாம் தேவனாய கர்த்தர். This is very important. கிறிஸ்துவுக்குள் அந்த கிரைஸ்ட், இந்த நியூ டாக்குமெண்ட்ல கிரைஸ்ட ஹைலைட் பண்ணி இருக்கிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அருமையானவர்களே. இந்த பிரியமானவருக்குள், கிறிஸ்துவுக்குள் தேவனாய கர்த்தர் நமக்கு தந்தருளின பாஸ்ட் டென்ஸ். எப்போ? உலக தோற்றத்திற்கு முன்னே
நமக்கு தந்து அருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, இது எல்லாம் தயவுள்ள சித்தத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் ஹோலி அண்ட் pleasing will, நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். He predestined us. Isn't it amazing? So இதுதான் அந்த pinnacle point, 5th verse. So the consummation will be like that. அதாவது இந்த ரெவலேஷன்ல the final ending, God is running the whole earth and the whole universe towards one consummation point, towards one climactic point, and that is to bring praise to the glory of the grace of God in Christ. In Christ. Amazing. And may the Lord help us to climb up to this mountain step by step. So, ஒரு அசைன்மெண்டோட முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். So, next டைமுக்கு this is very important. அருமையானவர்களே, இதுவரையிலும் நான் அசைன்மெண்ட் கொடுக்கல. Since this is a training program, உடனே ஒரு பெரிய அசைன்மெண்ட் நினைச்சிடாதீங்க. Just scribble whatever insight that comes. நான் ஜேர்னல்னு ஒன்று நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். Maybe in that journal itself, maybe 10-15 sentences அல்லது half a page you try to write this. Please இதை நோட் பண்ணிக்கோங்க. Do you see that these two truths sovereignty of God as the sum of his mission and the vision of God, why God does what he does, in the rendu truth, do you see that these two truths are like central axis or the foundation on which the whole of Christian life is being built in? Do you see that these two truths are like central axis around which the whole of Christian life is revolving? Or, do you see that these two truths are like foundation on which the whole of Christian life is being built? If so, how? அப்படி நீங்க பாக்குறீங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறது, அது ரொம்ப முக்கியம். எப்படி அப்படி பாக்குறீங்கன்னு சொல்றீங்கன்னா எப்படி அதை பாக்குறீங்க, எப்படி அப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு வந்து நம்ம அந்த டிஸ்கஷன்ல நம்ம அடுத்த செஷனை நம்ம தொடங்கலாம். ஸோ பிஃபோர் க்ளோசிங், வேற ஏதோ இன்னைக்கு நம்ம பேசின காரியங்கள்ல டிஸ்கஸ் பண்ண காரியங்கள்ல ஏதோ கேட்க விரும்புறீங்க அல்லது ஆட் பண்ண விரும்புறீங்கன்னா யூ கேன் டூ தட். தேங்க்ஸ் அங்கிள். ஏதாவது क्वेश्चंस இருக்குன்னா கேளுங்க சீக்கிரம். then we'll pray and wrap it up. So please remember this assignment is very important on which we will be building up. So thank you so much. God bless you. Okay. Uncle, and the two truths சொன்னீங்கல்ல uncle, one is sovereignty of God, the sum of missions, இன்னொன்னு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது அல்லது உங்களுடைய MPTC-ல உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் why God does what he does. அதுதான் நான் இப்போ விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். So that comes from his heart, his passion. தேவனாகிய கர்த்தரை உந்தி தள்ளுகிற ஒரு பேஷன் இல்ல, அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா? ரொம்ப முக்கியம் அது. So okay, the truth that we briefly discussed today, or the first lesson of MPTC, is classified as the vision of God, or that thing that comes from the deepest of his heart or soul, or the passionate thing which is beneath every action,
அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த காரியம். Okay. Okay. Any other questions, clarifications? Kelunga, please. Thank you everyone for joining. Thank you. Thank you. Next week meet pannalam. Thank you, uncle. Okay, thank you so much. God bless you.